இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறைவசனங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடருள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உங்களுக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவரிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவர்களை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலேயே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நாம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமிற்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 ஒருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் குழுமை இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்த யாவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டு கொண்டிருந்ததாகவும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் புனித பிரான்சிஸ் அசிசியார் வழி நடுகே அவர் நடந்து கொண்டே சென்றிருந்தார்.
புனித பிரான்ஸ் அசிசியார் நடந்து செல்லுகிற அந்த வேளையிலே அவரை பார்த்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு குருவானவர், அன்னை மரியாள், இவள் 2 பேரும் உங்களை கடந்து செல்லுகிற வேளையில் இந்த இருவரையும் நீங்கள் பார்க்கிற போது யாருக்கு நீங்கள் முதலிலே வணக்கம் செலுத்துவீர்கள் என்ற கேள்வியானது அவரிடம் கேட்கப்பட்டது. பிரான்ஸ் அசிசியார் உடனடியாக சொன்ன பதில், ஒரு குருவை பார்த்தால் முதலில் நான் வணக்கம் செலுத்துவேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். ஏன் குருவானவர் அன்னை மரியாளை விட பெரியவரா என்று கேட்கிற போது பிரான்ஸ் அசிசியார் சொன்னார், அன்னையாம் கன்னிமரியாள் ஒரே ஒரு முறை ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு அவர் கொடுத்தார். ஒரு குருவானவர் ஒவ்வொரு நாளும் அவர் திருப்பலி நிறைவேற்றுகிற போது ஆண்டவர் இயேசுடைய திருவுடல் திரு ரத்தம் இது 2ஐயும் இந்த உலகுக்காக அவர் கொடுத்து ஆண்டவர் இயேசுவையை ஒவ்வொரு நாளும் எல்லா மக்களுக்கும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பதால் தான் நான் முதலில் அவருக்கு வணக்கம் செலுத்துவேன் என்று கூறினார். இறை இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏறக்குறை 20 ஆண்டுகள் பயணம், 20 ஆண்டுகளை கடந்து நம்முடைய பங்கு தந்தை தந்தை தாமஸ் எலோங் அவர்கள் குருத்துவ பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். நாம் ஒருவேளை நினைக்கலாம், இந்த 20 ஆண்டுகள் கண்டிப்பாக அவருடைய வாழ்ச்சியில் மகிழ்ச்சியாக இருந்தாரா? 20 ஆண்டுகள் அவருடைய வாழ்வில் துன்பங்களே இல்லையா? 20 ஆண்டுகள் வாழ்க்கையிலே தனிமை இல்லையா என கேள்விகள் நாம் கேட்கலாம். பொதுவாகவே நாம் சொல்லக்கூடிய பதில், ஒரு குருவுக்கு என்ன கஷ்டம், அவருக்கு என்ன இல்லை என்ன ஒரு கேள்விதான் பல இடங்களிலே நாம் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள். கடவுள் தன்னுடைய ஒரே மகனுடைய திருவுடலையும் திருத்தத்தையும் தாங்கக்கூடிய ஒரு பேற்றினை எல்லா குருக்களுக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார். அதுவும் சிறப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய பங்கு தந்தைக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பங்கு தந்தை சிறந்த என்பதற்காக அல்ல, எல்லா குருக்களுமே தகுதியற்றவர்கள். தகுதியற்ற நிலையில் இருக்கக்கூடிய குருக்களை, மனிதர்களை கடவுள் குருக்களாக ஏற்படுத்தி அபிஷேகம் செய்து அருள்பொழிவு செய்து அவருக்குரிய பணியை செய்ய கடவுள் அழைத்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய உயிர்ப்பு பெருவிழா பாஸ்கா புகழுரையிலே அழகான ஒரு வரிகள் இருக்கிறது. தகுதியற்ற அடியேனே உம் திருத்தொன்றுள் தேர்ந்து கொண்ட இறைவா என்ற ஒரு வரிகளோடு தகுதியற்றவர்களாக இருக்கக்கூடிய இந்த குருக்களை கடவுள் தகுதிப்படுத்தி அவருக்குரிய பணியை அவர் செய்ய எங்களை அழைத்துள்ளார். இந்த 20 ஆண்டுகால இந்த குருத்துவ பயணம் என்பது ஒரு சிறிய பயணம் அல்ல. ஆகவே பஞ்சமத்தை போல அதிலே நடந்து செல்லக்கூடிய பயணம் அல்ல. அவருக்கென்று தனிமைகள் இருந்திருக்கும், அவருக்கென்று வேதனைகள் இருந்திருக்கும், அவருக்கென்று கஷ்டங்கள் இருந்திருக்கும், அவருக்கென்று மக்கள் புரிந்து கொள்ளாத சூழ்நிலை இருந்திருக்கும், அவருக்கென்று வழிகளை மறைத்துக் கொள்ளும் சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி அவர் நம்பிக்கை வைத்தது ஆண்டவர் இயேசுவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில்தான் அவருடைய குருத்துவ பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகை நம்பி இந்த குருத்துவ பணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தையாகிய கடவுள் தன்னை அழைத்தார். அந்த அழைத்த கடவுளுக்கு நம்பிக்கை உள்ளவராக அழைத்த கடவுளுடைய பணியை மிக சிறப்பாக செய்யக்கூடிய பணியை, அந்த இதயத்தை அவர் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளுமே இந்த கடவுளுடைய பணியை மிக சிறப்பாக செய்வதிலே முனைப்போடு செயல்படுகிறார். என்றால் இந்த மக்களிடமிருந்து பெயர்களை வாங்குவதற்காக அல்ல, கடவுள் தன்னை அழைத்தார், அவருடைய மகிமை சிறப்பாக இருக்கும் என்பதற்காக தான் இந்த 20 ஆண்டுகால பயணம் அவர் செய்து கொண்டிருந்தார். 20 ஆண்டுகால இந்த குருத்துவ பயணத்தை என்ன சாதித்தார் என்றால், கடவுளின் மகிமை தான் அதில் முதன்மையாக இருக்கிறது. அடிக்கடி அவர் சொல்வது போல, ஒரு கிரிக்கெட் வீரர் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிற போது அவருடைய பயணம் 0விலிருந்து தான் தொடங்குகிறது. ஒருவேளை இன்றைய நாளிலே 150 ரன் இன்று அவர் எடுத்திருக்கிறார் என்றால், நாளை அவர் தொடங்குகிற போது மீண்டும் 0விலிருந்து தான் அவருடைய பயணம் உதயமாகிறது. ஆகவே ஒரு மனிதனுடைய வெற்றி, குருத்துவ பயணத்தினுடைய வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல, மாறாக இன்றும் நாளை மாறக்கூடிய. ஆனால் கடவுள் அவரோடு இருப்பார் என்பது ஒருபோதுமே அவரை விட்டு நீங்க போவதில்லை. ஆகவே இது 20 ஆண்டுகால இந்த குருத்துவ பயணம் பல்வேறு அரும்பணிகள், பல பங்குகள், மிகப்பெரிய பங்குகள் என அனைத்து பணிகளையும் கடவுளுக்காக அவர் செய்து கொண்டே இருக்கிறார். எனவே ஒரு குரு என்று நாம் சொல்லுகிற போது, ஒரு அருள் பணியாளர் என்று சொல்லுகிற போது, உங்களை போல எங்களுக்கும் மகிழ்ச்சிகள் இருக்கிறது.
உங்களைப் போல எங்களுக்கும் தனிமைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு குடும்பம் என்ற ஒரு அமைப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். தந்தை, தாய், கணவன், மனைவி, குழந்தைகள் என அனைவரோடும் இணைந்திருக்கிறீர்கள். ஆலயத்திற்கு நீங்கள் காலையில் வருகிறீர்கள், மாலையில் நீங்கள் செல்லுகிறீர்கள். ஆனால் இந்த ஆலய வளாகம் அமைதியாக இருக்கிறது. ஆனால் ஒரு குருவானவர் காலை முதல் இரவு வரை தன்னுடைய பணியை செய்துவிட்டு தன்னுடைய அறைக்கு அவர் செல்கிற போது அவர் தனிமையாகத்தான் இருக்கிறார். தன்னுடைய துன்பங்களை ஒருபோதுமே ஒரு குருவானவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை. அந்த துன்பத்தை தானே தன்னுடைய இதயத்திலே வைத்து கொண்டே செல்வார். யாரிடம் சொல்வதற்கு அவர் விரும்புவதில்லை. அவருக்கென்று தனிமைகள் இருக்கிறது, அவருக்கென்று வேதனைகள் இருக்கிறது, யாருமே புரிந்து கொள்ளக்கூடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஏன் இப்படி என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் அவர் இதயத்திலே மறைத்து கொண்டு ஒருவர் சிரிக்கிற போது அவர் சிரிக்கிறார், ஒருவர் அழுகிற போது அவர் அழுகிறார், ஒருவர் வேதனைப்படுகிற போது அவர் வேதனைப்படுகிறார், ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிற போது குருவானவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். காலையில் ஒரு திருமண திருப்பலியை நிறைவேற்றுகிற போது அவர் கண்டிப்பாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். அதே வேளையிலே 1 மணி நேரம் கழிந்து ஒரு இறப்பு திருப்பலி வந்தால் அவர் அழுவது போல் தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும். ஏனால் அப்படிப்பட்ட ஒரு பயணம்தான் இந்த குருத்துவ பயணம். எளிமையான ஒரு பயணம் அல்ல, எளிதாக நாம் செல்லக்கூடிய பயணம் அல்ல. நாம் செல்லக்கூடிய பாதையிலே முட்கள் இருக்கிறது, கற்கள் இருக்கிறது, சாதாரண மணல் இருக்கிறது. ஆனாலும் அதிலே நாங்கள் நடக்க வேண்டும். முள் குத்தும் என தெரிந்தாலும் அதை குத்தினாலும் பலியை ஏற்றுக்கொண்டு தாங்க வேண்டும். கற்கள் இருந்தாலும் மிதித்து கொண்டு நடக்க வேண்டும். சாதாரண மணல் இருந்தாலும் அப்படியே நாங்கள் செல்ல வேண்டும். இதுதான் இந்த குருத்துவ பயணம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் சொன்ன இந்த அனைத்து அனுபவங்களும் நம்முடைய அருள் தந்தை தாமஸ் இளங்கோவுடைய 20 ஆண்டுகால பயணங்களில் இல்லாமல் கண்டிப்பாக இருந்திருக்கிறாது. அனைத்தையும் அவர் கடந்து வந்திருப்பார், அனைத்தையும் அவர் பொறுத்து கொண்டு வந்திருப்பார். ஏனென்றால் அவர் அழைத்த கடவுளுக்கு நம்பிக்கை கொள்ளவராக, அழைத்த கடவுள் தன்னை ஒருபோதுமே கைவிட மாட்டார், அழைத்த கடவுள் ஒருபோதுமே தன்னை விட்டுவிட்டு பாதியிலே செல்ல மாட்டார். அவரில் தொடங்கிய இந்த குருத்துவ பயணம் அவர்தான் அவரில் நிறைவு செய்ய வேண்டும். அவர் தானாக தொடங்கிய பயணம் அல்ல, கடவுள் அவரிடமிருந்து தொடங்கிய பயணம், அவரிலே இந்த குருத்துவ பயணம் நிறைவுகிறது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒரு குரு என்பவர் கடவுள் நமக்காக தந்த மிகப்பெரிய ஒரு கொடை என்பதை ஒருபோதுமே நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசுடைய குருத்துவ வாழ்வை பாருங்கள். ஆண்டவர் இயேசு இந்த குருத்துவ பணியை அவர் செய்கிறார் என்றால் அவரிலும் ஒரு யூதாஸ் இருந்தான். 12 சீடர்களிலே 12 பேரும் அவரை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் ஒருவன் காட்டி கொடுக்க தயங்கவில்லை. அதுபோல பல்வேறு மனிதர்களை ஒரு குருவானவர் சந்திக்கிறார். நல்ல மனிதர்கள், கெட்ட மனிதர்கள் என்று அல்ல, புரிந்து கொள்ளக்கூடியவர், புரிந்து கொள்ளக்கூடாதவர்கள் என்பது அல்ல. எல்லா மனிதரோடும் அவர் பழகுகிறார். கோபப்படுபவர்களை நிதானப்படுத்த வேண்டியிருக்கிறது, மகிழ்ச்சியோடு இருப்பவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டியிருக்கிறது, பொறுமையோடு தன்னுடைய பணியை அவர் செய்ய வேண்டியிருக்கிறார். ஆகவே இந்த குருக்களுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். சிறப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களை கடவுள் இந்த பங்கிற்கு கொடுத்ததற்காக நாம் நன்றி கூறுவோம். அவர் விரும்புவதாலோ அல்லது ஆசைப்படுவதாலோ அல்ல, மாறாக கடவுள் இந்த பங்கிற்கு அவரை அனுப்பியிருக்கிறார். கடவுள் இந்த பங்கிற்கு ஒரு மெய்ப்பரை தந்திருக்கிறார். நம் மெய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே அவர் செய்யக்கூடிய இந்த பணியை தூய ஆவியருடைய வல்லமையோடு செய்ய வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு செய்ய வேண்டும். அவர் தொடங்கி இருக்கிற இந்த பயணம் கோடம்பாக்கத்திலே ஆண்டவரை மகிமையடைய செய்ய வேண்டும். ஆண்டவருடைய அருளையும் ஆற்றலையும் அவரை நாடி வருகிற அனைத்து மக்களுக்கும் அவர் தாராளமாக அபரிமிதமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியிலே நாம் சொல்வது போல, ஆண்டவரை கண்டு கொண்டவர்கள் ஆண்டவரே எங்களோடு தங்கும், ஆண்டவர் எங்களோடு மாலை நேரம் ஆகிறது எங்களோடு தங்குகிறோம். இந்த உணர்வு தான் ஒவ்வொரு குருவுடைய உணர்வுபுறமான இதயமாக இருக்கிறது. ஆண்டவரே எங்களோடு தங்கும், தனிமையான நேரங்களிலே எங்களோடு தங்கும், வேதனையான நேரங்களிலே எங்களோடு தங்கும், ஒருவர் எங்களை புரிந்து கொள்ளாத போது எங்களோடு தங்கும். இந்த ஒரு வார்த்தையோடு தான் ஒரு குருவுடைய பயணம் ஒவ்வொரு நாளும் காலை தொடங்கி மாலை வரை நிறைவு பெறுகிறது. ஆகவே இந்த குரு என்பவர் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடாது.
இந்த நம்முடைய பங்கிலே இந்த அருள் தந்தையை கடவுள் கொடுத்ததற்காக நன்றி கூறுவோம். ஒவ்வொரு நாளும் உடல் உள்ள சுகத்தோடு ஒவ்வொரு நாள் உற்சாகத்தோடு இந்த பணியை அவர் செய்ய வேண்டும். பல்வேறு அருள் தந்தைகளை நம்முடைய வாழ்வில் நாம் கடந்து வந்திருக்கலாம், பல்வேறு அருள் தந்தைகளை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் எல்லா அருள் தந்தைகளும் நம்முடைய மனதில் ஒருபோதுமே நிலைப்பதில்லை. யாராவது ஒருவர் தான் அவருடைய பணிகள் தான் நம்முடைய இதயத்திலே நீக்கமர நிறைந்து கொண்டு இருக்கிறது. அப்படி நம்முடைய மறை மாவட்டத்திலே பல்வேறு அருள் தந்தை இருந்தாலும் ஒரு சில பேருடைய பணிகளை நாம் ஒருபோதுமே நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி அந்த ஒரு சில பேரில் நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை தாமஸ் சொல்லுங்க அவர்களும் பல பங்குகள், எல்லாம் பெரிய பெரிய பங்குகள், பல்வேறு பணிகள், பல்வேறு கட்டிட பணிகள், பல்வேறு மக்களை ஒன்றுபடுத்துகிற அதிகமான பணிகளை அவர் செய்திருக்கிறார். அத்தகைய பணி அனுபவத்தோடு நம்முடைய பங்கிலே வந்திருக்கிறார். அவருக்கு நாம் உதவியாக அவரை நம்முடைய கைகளில் தாங்குவோம். ஆம், அவர் தன்னுடைய பணிகளை செய்கிற போது நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது மிகப்பெரிய காரியம் அல்ல. நாம் பேசுகிற ஒரு அன்பான மொழி, நாம் அவரோடு இருக்கிற அந்த உடனிருப்பு, நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய பணியை ஆற்றலோடும் சக்தியோடும் செய்யக்கூடிய ஒரு வழியை அவருக்கு தந்து கொண்டே இருக்கிறது. ஆக இன்றைய நாளிலே தன்னுடைய 20வது குருத்துவ அருள்பொழிவு நாளை கொண்டாடுகிற தந்தை அவர்களை நாம் சிறப்பாக வாழ்த்துவோம். மென்மேலும் பல ஆண்டுகள் அவர் இந்த குருத்துவ பணியை செய்து அனைத்து மக்களுக்கும் இயேசுவை அவர்கள் இலவசமாக தாராளமாக கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கருவியாக அவர் என்றும் மாற அவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் அவரையும் அவருடைய குடும்பங்களையும் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்புக்கொடக்கூடிய இயேசு ஆண்டவருடைய புனிதமான இந்த நன்றியின் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உமக்கு ஊழியம் புரிய வளர்ச்சி பெரிய உமக்கு புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய சைனமாகும். கிறிஸ்து வழியாக ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும்
அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்வனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். உயிர்த்த ஆண்டவரே, எங்களுடைய பங்கு தந்தைக்காக நாங்கள் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து அவருக்காக வேண்டுகின்றோம். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கரங்களிலே உமது உடலையும் இரத்தத்தையும் மக்களுக்கு அளித்து அவர்கள் உம்மை தொட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ இவர் உமக்கு பணிபுரிய இவரை மறுபடியும் மறுபடியும் தொட்டு ஆசீர்வதித்து தூய்மைப்படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
ஆண்டவருடைய எம்மாவூஸ் சீடர்கள் கேட்டார்கள், இயேசு தங்கினார், அவர்களும் கண்டு கொண்டார்கள். நம்மோடு நம் வாழ்க்கையில் எப்போதும் ஆண்டவர் இயேசு இருக்கிறார், இருந்து வழி நடத்துகிற என்ற நம்பிக்கையோடு கடவுளை போற்றி புகழ்ந்தேத்தி நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்ற அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திரு தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் அழைத்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர். அவருடைய பணிக்கென, அவருடைய அழைப்புக்கென நாம் செவிமடுத்து ஆண்டவர் நம்மோடு நமக்காய் நம் சார்பாக எப்பொழுதும் இருக்கிற என்ற சிந்தனையோடு ஆண்டவர் நம் எல்லோரையும் தினசரி வழிநடத்த வரக்கூடிய தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அடைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். இயேசுவிலே அன்புக்குரியவர்களே, நாம் கடந்த தினங்களுக்கு முன்பு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இழந்து நின்று இந்த 9 நாள் துக்க நாட்களை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தையார் தாமஸ் அவர்கள் தன்னுடைய குருத்துவ நாளை பற்றி நினைவுக்கு வந்தவுடனே கொண்டாடலாம் என்ற ஒரு நினைவு இருந்தாலும் தந்தை அவர்கள் கொண்டாட வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம், ஏற்கனவே நம்முடைய திருத்தந்தை நாம் இழந்து தூக்கம் அனுசரிக்கிற வேளையில் இருக்கும் என்பது சொல்லி அவர் மறுத்துவிட்டார். இருந்தாலும் இந்த குருத்துவ நாள் என்பது கடவுளுக்காக நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விழாவாக நாம் வைத்துக் கொள்ளலாம் என்ற உடைய விரும்பியது போல தான் ஒரு எளிமையான திருப்பலி நாம் செய்கிறோம். நாம் அனைவருக்குமே தெரிந்தது போல நம்முடைய தந்தையை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு வருடம் இந்த பங்கலை நானும் தந்தையும் இணைந்துதான் இந்த பங்கலை வந்தோம். ஏற்கனவே சொன்னது போல பல அருள் தந்தைகளை நாம் சந்தித்திருப்போம். சில மனிதர்களுடைய பணிகள், சில மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய இதயத்திலே கண்டிப்பாக நிறைந்து கொண்டே இருக்கும். யாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த உலகம் சில மனிதர்களை நமக்கு அடையாளப்படுத்தும். ஆகவே அப்படி வியந்து பார்த்த சில அருள் தந்தைகள் நம்முடைய அருள் தந்தை ஒருவர். அவை தன்னுடைய பணி என்று வருகிற போது ஒரு காலை தொடங்கி இரவு வரை தன்னுடைய பணிகளிலே தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர். அர்ப்பணிப்புள்ள இந்த குருத்துவ பணியை நிறைவாக அவர் செய்து கொண்டே இருக்கிறார். பங்கு பணி, கல்வி பணி, பள்ளிக்கூடத்தை கவனிப்பதென அனைத்தையும் ஒரு காலை தொடு இரவு வரை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லா பணிகளுக்காகவும் நம்முடைய பங்கு முன்னேற்றம் அடைய வேண்டும், பங்கு வளர வேண்டும். அதிகமான மக்கள் இந்த கூடம்பாக்கம் பங்கை வந்து சந்திக்க வேண்டும், ஆலய திருப்பலிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் இந்த குருத்துவ பணியினுடைய அடித்தளம் என்பதை இந்த தந்தை அவர்கள் நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார். அவை இன்றைய நாளில் நம்முடைய 20வது குருத்துவ அருள்பொழிவு நாளை கொண்டாடுகிற நம்முடைய பாசமான அருள் தந்தைவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாகவும் அந்த பங்கு பெறவை அனைத்து அன்பியங்கள் இயக்கங்கள் பங்கு பெற அனைவரின் சார்பாகவும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குள்ளே எழுந்திருப்போம். இறுதி ஜெபம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக என் அருள் பணி திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளேன். அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அழைத்த இறைவனில் தங்கியிருக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள், திருமண நாள் எல்லாம் கொண்டாடுபவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். குருத்துவ பணி நாளில் எனக்காக ஜெபித்து உங்கள் எல்லோரையும் அன்போடு நன்றியோடு நினைப்ப எல்லாராலும் வர முடியாது, இருந்தாலும் எல்லோரும் நினைப்பது மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த நாளில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அருட்தந்தை சுந்தர் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஜோசப் சாஜு பிரதர் மற்றும் பாடகக்குழுவினர், உங்கள் எல்லோருக்கும் அருட்சகோரிகள், சலேசி அருட்சகோர்கள், சென்ட் ஆன்ஸ் அருட்சகோர்கள் எல்லோருக்கும் பங்கு பேரவை, அனைத்து பக்த சபைகள் எல்லோரும் இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவது சாலச் சிறந்தது, பொருத்தமான இந்த நாளில் தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் என்னாலும் கடவுள் வழங்க தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் மாறட்டும். காட் பிளஸ் யூ.